19 பேர் நினைச்சு பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்க சம்பந்தமே இல்லைன்னு அது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள் அடிப்படையில் ஒரு விவசாயிகள் பிரச்சனையை நன்கு புரிந்தவர். இன்று தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவால் பாட்டாளி மக்கள் கட்சியால் எத்தனையோ நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது. எங்களை போன்று வேற எந்த கட்சியும் சொல்ல முடியாது, அந்த பெருமைகளை சொல்ல முடியாது. அவ்வளோ நன்மைகள் எங்களால் விவசாயிகளுக்கு உழவர்களுக்கு நடந்திருக்கிறது. அதை ஆனால் அங்கீகாரம் நிச்சயமாக இல்லை. இதுல ஒரு பட்டியல் இருக்கு என்கிட்ட. இது படிக்கணும்னா என்கிட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் ஐயா பேசணும், இறுதியா பேசணும். நான் இதுல ஐயா அவர்கள் இதுல என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன செய்திருக்கிறது, எல்லாமே இவ்வளோ பெரிய பட்டியல் பார். 1 2 3 4 5 6 பக்கம் இருக்குது. இதுல இத போன்ற ஒரு பட்டியல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியாவது இது போன்ற பட்டியலை என்கிட்ட காமிக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்றேன். எந்த கட்சியா சொல்லுங்க. கும்முடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்கள் ஐயா அவர்கள் போராடி இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி போராடி இருக்கிறது. போராட்டம் ஏதோ பேருக்குன்னு கிடையாது, போராட்டம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றோம். திருவள்ளூர், அதாவது இப்ப இருக்கிற 38 மாவட்டம் இருக்கு. இதுக்கு முன்பு 32 மாவட்டங்கள் இருந்தது. 32 மாவட்டங்களிலும் நாங்கள் போராடி இருக்கணும். சென்னையை தவிர 31 மாவட்டத்தில் போராடி.